கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாள் உயிர்த்தெழுந்த நாள், உலகமெங்கும் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுகிற நாள், மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த நாள். அதை நாம் விசேஷமாக கொண்டாடுகிறோம். அவர் இன்றைக்கே உயிர்த்தெழுந்து விட்டார். இன்றைக்கு அவருடைய பாடுகளையும் மரணங்களையும் உயிர்த்தெழுதல்களையும் நாம் கொண்டாடுகிறோம், நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 18வது வசனம். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். வெள்ளிக்கிழமை அவர் மரித்தார். உடனடியாக கர்த்தருடைய ஆவியானவர் அவரை உயிர்ப்பித்து விட்டார். உயிர்ப்பித்தவுடன் எங்கே போனார்? அவர் அந்த ஆவியிலே காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணினார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே 18, 19, 20 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, அந்த ஆவியிலே காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார். அந்த காவலில் உள்ள ஆவிகள் எங்கிருந்து வந்தது? அந்த பாதாளத்தில் இருக்கிற ஆவிகள் அங்கே போய் இயேசு அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணார். அந்த ஆவிகள் யார்? மனிதன் மரித்த பிறகு தேவன் தந்த ஆவியை அவனை விட்டு விலகி போயிடுகிறது. அவர்கள் யார் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே போட்டிருக்கிறது. நோவா பேழையை ஆயத்தம் பண்ணுகிற நாட்கள்லே மழை வரப்போது, எல்லாரும் ஆயத்தமாக இருங்க, பேழையில் வந்து சேருங்க சேருங்கன்னு கூவிக்கிட்டே இருக்கிறாரு, கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாரு. யாரும் வந்து பாடில்லை. அதனால் 40 நாள் அருமையான ஆண்டவர் சொன்னது மாதிரி 40 நாள் இந்த பூமியில் மழை பெய்யும் அப்படின்னு சொன்னார். அப்படியாகவே நோவா பிரசங்கித்து முடித்தவுடனே மழை வந்தது. பேழை மேலே போய்விட்டது. வெள்ளம் வாரிக்கொண்டு போகிறது எல்லாத்தையுமே. பேழைக்குள்ளே ஒவ்வொரு ஜோடியான பறவைகள், மிருகங்கள் எல்லாமே, ஊர்வன பரப்பனை எல்லாமே அதில் இருக்குது. நோவாவுடைய குடும்பம் 8 பேர் மாத்திரம் அதில் இருக்காங்க. மீதி எல்லாரும் வெள்ளம் வரும்போது, வெள்ளம் வந்து வாரிக்கிட்டு போகுது எல்லாருமே. அப்பொழுது வெள்ளம் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். அப்போ வெள்ளம் வாரிக்கிட்டு போகும்போது சில பேருக்கு உணர்வு வந்துச்சு. அந்த உணர்வுள்ள இருதயத்தை தேடி தான் இயேசு போனார். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உணர்வுள்ள இருதயம் எங்கே இருக்குதோ அங்கே தேவன் குடியிருப்பார். நாம் செய்கிற தவறுக்கும், நாம் செய்கிற குற்றங்களுக்கும், பாவத்துக்கும், ஐயோ இந்த தப்பை செஞ்சிட்டேனே, ஐயோ இந்த காரியத்தை செய்துட்டேனே, தேவனுக்கு விரோதமான இந்த காரியத்தை செய்துட்டேனுங்கிற ஒரு உணர்வு வரும்போது தேவன் நிச்சயமாக வந்து அவர்களை உயிர்ப்பிப்பார். யாராக இருந்தாலும் அந்த ஆத்மாவை உயிர்ப்பிப்பார். அப்படியாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு மகன், ஒரு தகப்பனுடைய இளைய மகன் தேவனை விட்டு தூரமாய் போய்விடுறான். தகப்பனை விட்டு தூரமாய் போய்விடுகிறான். தகப்பனிடத்தில் இந்த சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு போய் அங்கே வேசிகளிடத்தில் செலவு பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு பைசா கூட இல்லை. அங்கே ஒரு குடியானவனை தேடி போகிறான். அவன் பண்டிக்கு வைக்கிற பண்ணி மேய்க்கிற வேலைக்கு போகிறான். அதை பண்ணிக்கு வைக்கிற தவிட்டை கூட இவனால் சாப்பிட முடியல. அந்த ஓனர் கொடுக்க மாட்டேன்ட்டார். அப்பொழுது அவனுக்கு புத்தி வந்தது. அப்பொழுது அவனுக்கு உணர்வு வந்தது. என் தகப்பனுக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேனே என்கிற உணர்வு வந்து அவன் எழுந்து வந்து தன் தகப்பனை தேடி ஓடி வருகிறான். தகப்பன் ஓடி போய் கட்டிப்பிடித்து அவன் வஸ்திரத்தை எல்லாம் கழட்டி அவனை குளிப்பாட்டி அவனுக்கு புது வஸ்திரம் கொடுத்து, பாதரட்சியை கொடுத்து, மோதிரத்தை போட்டு தன் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறான். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனை விட்டு தூரமாக இருந்தால் இன்றைக்கும் ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயிர்ப்பிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். தேவனை விட்டு தூரமாக போயிருந்தால் ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயம், தாவீது கேட்டபோது எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்டான். அந்த உணர்வுள்ள இருதயத்தில் தேவன் தங்கி தாவீதின் இருதயத்தை கேட்ட தாசன் சொன்னீங்களப்பா. அப்படியாக இந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ எவரிபடி. ஹாப்பி ஈஸ்டர். தேங்க்யூ.